வணக்கம். புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் KT ராகவன் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கனகராஜ் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். குடியரசு தின விழாவில் பங்கேற்க வந்த அமெரிக்க அதிபர் ஒபாமாவை சந்தித்த போது பிரதமர் நரேந்திர மோடி அணிந்திருந்த உடையின் விலை 10 லட்சம் ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகிருக்கிறதாக ஒரு செய்தி வந்திருக்குது. அந்த ஆடையில இழைக்கப்பட்டிருந்த தங்க நிற கோடுகளில் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அப்படின்னு பிரதமருடைய முழு பெயரும் பொறிக்கப்பட்டிருந்தது. அதனுடைய விலை அதன் காரணமாகவும் அந்த உடையினுடைய மற்ற நேர்த்திகள் காரணமாகவும் 10 லட்சம் ரூபாய் இருக்கலாம் அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது. மிக எளிமையான ஒரு மனிதராக இருந்த நபர் இப்ப பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் இப்படி மாறிட்டார் அப்படின்னு பொருள் கொள்ளணுமா, இல்ல அமெரிக்க அதிபரை சந்திக்க போகும்போது இந்த மாதிரி தான் உடை அணிந்து போகணும்னு ஏதேனும் இலக்கணங்கள் வகுத்திருக்கிறாங்களா அப்படின்னு புரியல. அதாவதுங்க, சினிமா பத்திரிகையில் கிசு வர மாதிரி இப்போ இன்னைக்கு புதிய தலைமுறையில் இந்த நியூஸ் எடுத்திருக்கிறீங்க. அதாவது தாமோதர் தாஸ் மோடி அப்படின்னு இருந்ததா இல்லையா? தங்க நிற தங்கம் இல்ல, நீங்க போட்டுக்கிற சட்டை கூட தான் ஒரு அந்த தங்க கலர்ல இருக்குது, அதனால அது தங்கமே ஒத்துக்க முடியுமா? அப்படி இல்லை. இந்த மாதிரி செய்திகளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அதுவும் கூட சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறதுன்னு லண்டன் பத்திரிகை எழுதுறதை வச்சு நாம டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னா ஐ ஹாவ் நோ கமெண்ட் டு ஆஃபர். இது ட்ரெஸ் நல்லா இருந்தது. இன்னும் கேட்டால் நானும் கூட பார்த்தேன். எனக்கு கூட இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கிடைச்சா நான் கூட போட்டுப்பேன். நல்லா தான் இருக்கு. ஆனால் தங்க நிறம்ங்கிறதே தங்கம்னு எடுத்துட்டு போறது ரொம்ப தவறு. இது தனிப்பட்ட உரிமை. ஒருத்தர் ட்ரெஸ் பண்றதுல போய் நம்ம இவ்வளவு பெரிய டிஸ்கஷன் பண்ணணுமான்னு எனக்கு தெரியல. ஹாலந்து ஷெரி ஆகிய நிறுவனங்களிடமிருந்து வந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறதுன்னு தான் அந்த செய்தி இருக்கு. நீங்க சொன்னதை கூறப்படுகிறதுங்கிறத சொல்ல நான் மறுக்கல. ஆனாலும் அந்த அந்த மாதிரி டிசைன் பண்ணக்கூடியவர்கள் உலகத்திலேயே வேற எந்த நிறுவனமும் இல்ல. இந்த மாதிரி ஓரிரு நிறுவனங்களை தவிர வேற யாரும் இந்த மாதிரி டிசைனர் நான் பாராட்டுறாங்க. அவர் இந்த மாதிரி டிசைனர்ஸ் இன்னைக்கு இருக்கிறாங்க. அது இந்தியாவில கூட எங்களை தவிர யாரும் இல்லைன்னு அந்த லண்டன்காரர் சொல்றாரு. இந்தியாவில கூட இந்த மாதிரி டிசைனர்ஸ் இருக்கிறாங்கன்ற சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி கலைகள் வளர்க்கப்பட வேண்டிய விஷயம் தானே. கனகராஜ், நீங்க எனக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் கிடைச்சா நானும் போட்டுப்பேன். வேற போட்டு. கனகராஜ், நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த செய்தி? அதாவது நம்ம பிரதமர் என்ன நினச்சிருக்கலான்னா, இந்தியாவில் டீ விற்கிறவர் கூட 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நாள் கூத்துக்கு கூட சட்டை போட முடியும் அப்படிங்கிறத உலகத்துக்கு நம்முடைய பெருமையை வெளிக்காட்டுவதற்காக அவர் போட்டிருப்பார். அதாவது ஆரம்பம் தொட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு விழுமியம் சம்பந்தமான ஒரு மேம்போக்கான அடையாளபூர்வமான வார்த்தைகளை கொடுப்பதும் அதற்கு நேர் எதிரானவற்றை செய்வதும் என்பது இந்த அரசாங்கம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் தான் நீங்கள் காந்தியை மறுதளிக்கணும்னா வெறும் மேலோட்டமாக கோட்சேவுக்கு கோயில் கட்டுறதன் மூலமாக மட்டும் பண்ணிட முடியாது. இன்னொரு பக்கத்தில் காந்தி எந்த விழுமியங்களினுடைய அடையாளமாக இருக்கிறாரோ அது அவ்வளவையும் அழித்தொழிப்பது என்பது ரொம்ப முக்கியமானது. எனவே எளிமை. இந்த நாட்டு மக்கள் எல்லாம் அரைகுறை ஆடையோடு இருந்தார்கள் என்றால் எனக்கு இது தேவையில்லை என்று மதுரையில் தான் அவர் கழட்டி போட்டு போனார். எனவே இவர் அதற்கு நேர் எதிராக இருக்க வேண்டும் என்பதற்காக இதை இது பண்ணுறாரு. நானும் அவரோட சேர்ந்து பாராட்டுறேன். ஒரு டிவிக்கிறவருக்கு கூட இப்படி உடை டிசைன் பண்றதுக்கு அவர் இந்திய பிரதமர் அக்கார்டிங் டு கம்யூனிஸ்ட் சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி காந்தியினுடைய அந்த லீகசியை அடுத்து இவங்கெல்லாம் கோட்சேவை போற்றுகின்றவர்கள் அப்புறம் நினைக்கிறாரு. நீங்கள் காந்தியை போற்றவர் தானே. உங்களுடைய எச்சூரியிலேருந்து பிரகாஷ் கரத்துலேருந்து மரியாதைக்குரிய திரு கனகராஜ் அளவுக்கு அட்லீஸ்ட் உடையிலையாவது காந்தியை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்களேங்கிறேன். நாங்கள் தான் காந்தியை விட்டுட்டோம், நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நீங்கள் அதாவதுங்க ட்ரெஸ்ஸில் இல்லைங்க, அது ஒரு தனி மனிதனுடைய சில விருப்பங்கள் அதை பற்றி விவாதிப்பதே என்னை பொறுத்த வரைக்கும் சரியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன ட்ரெஸ் பண்ண நீங்கள் முடிவு பண்ணுங்க. இட்ஸ் அப் டு யூ. இது ஏஷியங்கள் அடிப்படையில் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமாலாம் பேசுவது எந்த விதத்தில் ஏதாவது ரிப்போர்ட் இருக்கா? அதுவும் இந்திய பத்திரிகையில் எங்கேயோ லண்டனில் ஏதோ அது கூட ஏஷியத்தில் போட்டிருக்கிற ஒரு செய்தியை வைத்துக்கொண்டு பிரதமருடைய உடை 10 லட்சம் இருக்குன்னு சொன்னால் தங்க நிறத்திலான அந்த நூலுக்கு போய் தங்க ட்ரெஸ்ஸே போட்டாகிற மாதிரி பேசுவது, இந்த மாதிரி விவாதங்கள் எனக்கு
என்ன பொறுத்தவரை சரியான இதுவா தெரியல. உலகத்திலேயே தன்னுடைய பெயரை தன்னுடைய சட்டையில் பொறித்து கொண்டு போகிற ஒரு விஷயம் இருக்கு. அது ஒரு மனப்பிறகு நினைச்சிருக்கலாம். அந்த டெய்லர் நியூ டிசைனர் நினைச்சிக்கலாம். வாட் இஸ் ராங் இன் இட்? இல்ல அதனுடைய விலை வந்து அந்த அளவுக்கு இருக்கவே இருக்காது. சார் என்ன மன விலையா இருக்கணும் சார்? நான் என்ன கேக்குறேன், என்ன விலை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனைக்கே இடம் இல்ல. தனி மனிதனுடைய விருப்பம். அதாவது பிரைம் மினிஸ்டர் இந்த நாட்டுடைய பாலிசியில, இந்த நாட்டுடைய கொள்கை வகுப்புல, இல்லாட்டி அவர் எடுத்த முடிவை பத்தி நம்ம விமர்சனம் பண்ணலாமே தவிர அவர் இப்படி நடந்தாரு, அப்படி பண்ணாரு, இத இப்ப இந்த ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவதெல்லாம் அது வந்து நம்ம we are infringing their கடந்த காலத்துல பல்வேறு நாடுகள்ல மோசமாக ஆட்சி நடத்திய அதிபர்களும் அதிபருடைய குடும்பத்தினரும் இதே போன்று பல லட்சக்கணக்கான நான் என்ன சொல்றேன், மதிப்புடைய ஆடைகளை அணிந்திருந்தார்கள். பல்லாயிரக்கணக்கான ஆடைகளை வீடுகளில் சேர்த்து வைத்திருந்தார்கள் வரலாறு. அந்த மாதிரி இல்லன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அடுத்த பகுதி you are entitled to your opinion. நான் நீங்க இன்ஃபர் பண்ண கூடாதுன்னு சொல்லல. அதாவது இப்ப மோசமான ஆட்சியாளர்கள் இப்படி இருந்தார்கள் நீங்க நினைக்கிறீங்க, நினைச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்ல. you are entitled. பட் நான் என்ன சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு லக்ஷ்மண் ரேகா இருக்கு. நீங்க வந்து எதை பற்றி விமர்சிக்கணும், எதை பத்திரிகைகள் கூட எதை விமர்சிக்க வேண்டும் என்பது இருக்கிறது. நான் போட்டுக்கிற டிரஸ் இதுவா இருக்க இன்டீசென்ட்டா இருக்க கூடாது. அதை நான் இன்டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணினா அதை நீங்க விமர்சனம் பண்ணலாமே தவிர நான் எப்படி போட்டிருக்கிறேன், எந்த பட்டனை போட்டிருக்கேன், எந்த கலரை போட்டிருக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் அதுவும் கூட நீங்க உங்களோட எக்ஸ்ட்ரீம் எந்த லெவல்ல தங்க நிறான்னு இருக்கிறதையே தங்கம்னு எடுத்துட்டு போறீங்கன்னா அப்ப உங்களுடைய நோக்கத்துல அங்க பிரச்சனை இருக்கு, உங்களுடைய பார்வையில பிரச்சனை இருக்கு. மார்கோஸ் எதற்காக விமர்சிக்கப்பட்டார்? ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்குக்கான அடிப்படை என்பது அவர் வச்சிருந்த செருப்பு. நம்ம இப்போ சட்டையை பத்தி பேசிட்டு இருக்கோம். செருப்பை பத்தி செஞ்சது செருப்பு அப்படிங்கிறது ஹைலைட் பண்ணாங்க. ஒரு தனிநபர் நரேந்திர மோடியுடைய கொள்கைகள் அதை பற்றி விமர்சனம் செய்யுங்க, நாம நல்லா பேசலாம். இந்த சட்டை போட்டிருக்கிற கலரு, அது போட்டிருக்கிற என்ன எம்ப்ராய்டரி, இதெல்லாம் நான் வந்து சட்டையினுடைய கலரை பத்தி எல்லாம் எதுவும் பேசல. அவர் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுக்காக தங்க நிற நூல் எப்படிங்க 10 லட்சம் ஆகும்? தங்கம்னா 10 லட்சம் வரும். தங்க நிற நூல் எப்படிங்க 10 லட்சம்? 10 லட்சம் இருக்காது, 10,000 தான் அதனுடைய உடையினுடைய விலைன்னு சொல்லிட்டீங்கன்னா பேசுவதற்கு எதுவும் இல்ல. ஏங்க இத பத்தி டிஸ்கஸ் பண்ணாதீங்க, முதல்ல சொல்லி நீங்க கேக்குறதுனால பேசிட்டே இருக்கேன் நான். இப்ப எனக்கு முதல்ல இந்த சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணாத அவர் சொல்றது மாதிரி ஏன் கொள்கைகளில் கான்சென்ட்ரேட் பண்றாம உடையில போய் அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க? அதனால தானே அது பிரச்சனை ஆகுது. நீங்க கொள்கையில மட்டும் நார்மலா இருக்கிற மாதிரி உடை அணிஞ்சிட்டு போயிருந்தீங்கன்னா இது ஒரு பிரச்சனையாவே இருந்திருக்காது. நேற்று அமெரிக்க அதிபர் வந்து டெல்லியில பேசும்போது சொல்றாரு, இந்தியா அமெரிக்கா ஆகிய 2 நாடுகளிலையும் இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் என்ன பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் வாழ்ந்து வர்றாங்க. இதைத்தான் ஒரு தோட்டத்தில் மலர்ந்த அழகான மலர்கள்னு காந்தி சொல்றாரு. இந்தியாவையும் அமெரிக்காவையும் ஒரு மரத்தின் 2 கிளைகள்னு சொல்லுவேன் அப்படின்லாம் பேசுறாரு. அதோட சேர்த்து ஒவ்வொரு மனிதனுக்கும் தான் விரும்பும் மதத்தை தேர்வு செய்யவும் பின்பற்றவும் பரப்புவதற்கும் உரிமை இருக்கு. எந்த விதமான அச்சுறுத்தலும் பயமும் இன்றி மதத்தை பின்பற்ற வேண்டும். இதற்கு 2 நாட்டு அரசியலமைப்பு சட்டங்களிலும் இடம் இருக்கு. அதை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசுகளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இங்கிருந்து போகும்போது விடைபெறும் போது அவர் இந்த மாதிரியான ஒரு உரை ஆற்றுவதற்கு என்ன காரணம் இருக்க முடியும்? நீங்க ஆரம்பிக்கணும்னாலும் நீங்க ஆரம்பிக்கலாம். அதோட சேர்த்து இன்னொன்னு சொல்லல, நீங்க படிக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். அடுத்த பேரால இதனிடையே தங்கள் மதத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருப்பவர்கள் சகிப்புத்தன்மையின்றி வன்முறை, தீவிரவாதம் ஆகிய செயல்களில் உலகம் முழுவதும் ஈடுபட்டு வருகின்றனர். இது ஒரு முக்கியமான விஷயம். உலகம் முழுவதும் ஈடுபட்டு வருகின்றனர். நீங்க உலகம் முழுவதும் ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள் ஈடுபட்டு இந்த பேராகிராஃபை மட்டும் விட்டுட்டு அதை மட்டும் படிக்கும்போது வேற மாதிரி பொருள் வரும். உலகம் முழுக்க ஈடுபட்டு வருகிறார்கள், ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள் உலகம் முழுக்க ஈடுபட்டு வருகிறார்கள் பொருளும் இருக்கு. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகள்ல அந்தந்த மதத்துல அந்தந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையினர் அந்த மாதிரி நடந்து கொள்கிறார்கள் பொருளும் இருக்கு. அதான் நீங்க விவாதிக்கிறது மூலமாக அறிந்து கொள்ளலாம். தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் வேற மாதிரி கொண்டு போனாங்க உங்க தொலைக்காட்சி கூட. அதனால இந்த பாயிண்ட் சேர்த்து பேசினா நல்லா இருக்கும். நீங்க சொல்றத நான் முழுக்க ஏற்கிறேன். அதையும் சேர்த்து தான் பேசணும். கனகராஜ், நீங்க எப்படி பாருங்க? ஒண்ணு, நம்ம ஊர்ல தமிழ்ல சில சொலவடைகளும் இதுவும் இருக்குது. சாத்தான் வேதம் ஓதனா கூட அதை கேட்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு இருக்குது. பொதுவாக ஒபாமாவோட ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா அது கரெக்ட். உலகம் முழுவதும் எந்த நாட்டிலும் எந்த மதத்தின் பெயராலும் மக்களை பிளவுபடுத்துவது என்பது உலகத்தை நாசப்பாதைக்கு தள்ளும். விவேகானந்தர் சொன்னது மாதிரி உலகம் முழுவதும்
மதங்களின் பெயரால் நடந்த போர்களில்தான் மனிதம் மிகப்பெரிய அளவுக்கு மனிதர்களும் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஒரு உண்மை. ஆனால் இந்தியாவில் அப்படி இருக்குன்னு அவர் பேசினாருன்னு சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தின் மீதும் பேசுவதற்கு ஒபாமா, உள்நாட்டு விவகாரங்களில் பேசுவதற்கு ஒபாமா இல்லை, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய யாருக்கும் அந்த ரைட்டு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். பாரதி சொன்ன மாதிரி 1000 உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் புகழென்ன நீதின்னு சொன்னது மாதிரி நம்ம ஊர் பிரச்சனையில் அவர் பேச முடியாது. ரெண்டாவது, உலகம் முழுவதும் இந்த மாதிரியான மத இன வேறுபாடுகளை தன்னுடைய நலனுக்காக பயன்படுத்துகிற நாடு அமெரிக்கா. நீங்கள் அமெரிக்காவில் கருப்பர்களுக்கு எதிரான ஒடுக்குதலும் இப்போது கூட நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் ஈராக்கில் தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக நீங்கள் குர்திசின மக்கள் ஷியா பகுதி, சன்னி பகுதி என்று மாற்றுகிற ஏற்பாடை அவர்கள் அங்கே செஞ்சுருக்காங்க. நீங்கள் ஆப்கானிஸ்தானில் இதே மாதிரி பயன்படுத்துகிறாங்க. எனவே என்னை பொறுத்தளவில் ஒபாமா இதை சொல்லுகிற போது சாத்தான் வேதம் போதுகிறது என்று தான் நினைத்தேன். இல்லை, வேறு ஏஞ்சலே வேதம் போதுனாலும் வெளிநாட்டிலிருந்து இந்த நாட்டு மக்களுக்கு மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், இனத்தின் பெயரால் வருகிற எந்த அச்சுறுத்தலையும் தடுத்து நிறுத்துகிற தைரியம் இருக்கு. எனவே ஒபாமாக்களோ எந்த வெளிநாட்டினருமோ இந்தியாவில் அதனுடைய உள்நாட்டு பிரச்சனையில் தலையிடக்கூடாது. ராகவன், நான் அவருடைய விஷயத்தை ஏற்றுக்கிறேன். ஆனால் அது அந்த கான்டெக்ஸ்டில் சொன்னதால், ஏன்னா உலகம் முழுவதும் ஈடுபட்டு வருகின்றனன்னு நான் அதை மென்ஷன் பண்ணதுக்கு காரணம், ரெஃபர் பண்ணதுக்கு காரணம், இது முழுக்க சொன்னதாக தான் நான் நினைக்கிறேன். அப்படி உள்நாட்டுக்காக, இந்தியாவிற்காக தனிப்பட்ட முறையில் சொல்லுவார்னா அவர்கள் நிச்சயமாக அதை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு ஒத்துக்க முடியாது தான். ஏன்னா அது நம்முடைய உள்நாட்டு விவகாரம். மரியாதைக்குரிய திரு கனகராஜ் சொல்லும்பொழுது இவர் விவேகானந்தர் கோட் பண்ணார், உலகம் முழுவதும் மதத்தினால தான் அதிகமாக இழப்புகள், மனித இழப்புகள்லாம் ஏற்படும் மதம் மூலமாக இருக்கும். ஆனால் விவேகானந்தர் அப்படி சொல்லலை. மதம் மூலமாக நடந்திருக்கிறது, ஆனால் அதை சரியாக புரியாததனால், மதத்தினால அழிவு வராது, ஆனால் மதத்தை சரியாக புரிந்து கொள்ளாதனால வந்த விளைவு. மதம்லாம் வளர்ச்சிக்கு அப்படிங்கிற மாதிரி, ஆன்மீக வளர்ச்சிக்கு, தனிப்பட்ட வளர்ச்சிக்கு தான் அது இருக்கு அப்படின்னு தான் அவர் சொன்னார். அதனால மதம் அழிவை நோக்கி கொண்டு போகுதுன்னு அவர் சொல்லல. அதனால நான் சொன்னதுல நான் உறுதியா இருக்கேன். சிக்காகோவில் அவருக்கு அளிக்கப்பட்ட வரவேற்புக்கு பதிலளித்து பேசுகிற போது நீங்க மதத்தாலே கனகராஜ் சொல்லல, மதம் தொடர்பாக நடந்த இல்ல அவரும் சொன்னாரு. ஆனா சொல்லும்போது இப்படியும் சேர்த்து சொல்றாரு. அதான் இப்ப நம்ம ஒரு பேராகிராஃப் விட்டுட்டு படிக்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி அது. அதனால அது சரியா புரிந்து கொள்ளாதனால இது போன்ற சண்டைகள் வருது. மதத்தினால சண்டைகள் சொல்றோம், பட் அதுக்கு இதுவும் காரணம்ங்கிற மாதிரி அவர் சொல்றாரு விவேகானந்தர். ஓகே, இதை பொறுத்த வரைக்குங்க இந்த உலகத்துல ஒரு டீம் இருக்கிறதுங்கிறது உண்மை தானே, இல்லைன்னு சொல்ல முடியாது. மத ரீதியாக உலகம் முழுவதும் இந்த மதத்தின் கீழே கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு மதமும் இன்னொருத்தரும் இப்படிலாம் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறது உண்மைதான். அது நிச்சயமா டிரைல் பண்ணுங்கிறதுல, இப்போ டெவலப்மெண்ட்டை டிரைல் பண்ணுறதுல மாற்று கருத்து கிடையாது. பட் அதே நேரத்தில் இவர் சொன்ன ஒரு பாயிண்ட் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாயிண்ட், இது இவங்களோட ரோல் என்ன இருக்கு, யுஎஸோட ரோல் இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் பல நேரங்களில் அதில் சந்தேகமும் இருக்கு. ஜென்ரலாக ஒரு தனி மனிதனாக சொல்லும் பொழுது எஸ் ஏற்றுக்கலாம், பட் அமெரிக்கா இதை சொல்லும் பொழுது அதை யோசிக்க வேண்டிய விஷயமும் இருக்கு தான் நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதி உங்களுடைய தேர்வில் வரக்கூடிய செய்திகள். ராகவன், உங்களுடைய தேர்வு செய்தி. இந்த சனிக்கிழமை பெட்ரோல் டீலரில் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க, பெட்ரோல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம் சனிக்கிழமை அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது சொல்கிற காரணம் என்னென்னா, அரசாங்கம் திடீர்னு பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சா அதனால் எங்களுக்கு நஷ்டம் இருக்குது, திடீர்னு அவங்க பாட்டு குறைச்சிடுறாங்க, எங்களுடைய லாபம் குறையுது, நஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னது மாத்திரம் இல்லை. அது இல்லாமல் இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கிறோம், எல்லா பெட்ரோல் அந்த இதெல்லாம் அவுட்லெட்ஸ் எல்லாம் டாய்லெட்லாம் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும். இம்ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் டாய்லெட்ஸ் இன் ரீட்டைல் ஃபியூல் அவுட்லெட்டில் இம்ப்ராப்பராக சரியாக ஒழுங்காக கழிவறைகள் பாதுகாத்து வச்சுக்கலன்னு சொன்னால் அதுக்கு ஃபைன் பண்ணுவேன்னு மத்திய அரசாங்கம் இப்போ சொல்லியிருக்கிறாங்களாம். இந்த 2 காரணத்தை எதிர்த்து இப்போ ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்க. ஆனால் ஒரு விஷயம், இன்றைக்கி பெட்ரோல் உடனே குறையுது, அது மக்களுக்கு இவங்களுக்கு லாபம் இல்லை, நஷ்டத்தை ஏற்படுத்துகிறதுன்னா, கடந்த காலங்களெல்லாம் பெட்ரோல் விலை உடனே ஏற்றினாங்களே நைட்டு 12 மணிக்கு. அப்போல்லாம் நான் வாங்கின பெட்ரோல் இந்த விலைக்குலாம் வாங்கினேன், அதனால் உங்களுக்கு இந்த லாபம் கிடையாது, கொஞ்சம் இது அதை நான் என்கிட்ட எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் நான் அதே விலையிலேயே கொடுப்பேன்னு என்றைக்காவது சொல்லியிருக்கிறாங்களா அவங்க?
அங்க இருக்கிற டாய்லெட் எல்லாம் ஒழுங்கா கிளீனா வச்சுக்கலன்னா ஃபைன் பண்ணணும்னு சொன்னா என்ன தவறு இருக்கிறது? கிளீனா வச்சுப்பேன்னு சொல்லுவாங்களா? இல்லாட்டி அந்த ஃபைன் போட்டிங்கன்னா நாங்க டாய்லெட் இப்படி தான் வச்சுப்போம், அன்கிளீனாக தான் இருக்கும், நீங்கள் என்ன யாரும் கேட்கக்கூடாதுன்னு கேட்குறது, அதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டில் பெட்ரோல் டீலர் பேசுகிறாங்கன்னா இது என்ன மாதிரி ஆர்ப்பாட்டம்னு எனக்கு புரியல. இதற்காக மக்கள் வதப்படணும். இப்போ அன்றைக்கி நாங்கள் வாங்க மாட்டோம், ஒரு நாள் முழுக்க பெட்ரோலே வாங்க மாட்டோம், ப்ரொக்யூர் பண்ண மாட்டோம்னு பேசுகிறாங்க அவங்க. இது கண்டிக்க வேண்டிய ஒரு முடிவுன்னு நினைக்கிறேன். கனகராஜ், இந்து பத்திரிகையில் வந்திருக்க, தமிழ் இந்து பத்திரிகையில் வந்திருக்க 2 செய்தி. ஒன்று, ஃபாக்ஸ்கான் தொழிலாளர்கள் சிஐடியு தலைமையில் நேற்றைக்கு உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க, எங்களுடைய வேலையை பாதுகாக்க வேண்டும் என்று. இன்னொன்று, காஞ்சிபுரம் மாவட்டத்திலேயே வாலாஜாபாத் ஒன்றியத்தில் சிங்காடிவாக்கம் கிராமத்தில், அந்த கிராமத்திலேருந்து வேலைக்கு போன தொழிலாளிகளை நீண்ட காலமாக நிரந்தரப்படுத்தவில்லை, எனவே நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று போராடியிருக்காங்க. இந்த 2 விஷயத்துலேயும் ஒன்று என்ன இருக்குன்னா, தொழிலாளிகளுடைய பிரச்சனைகளுக்காக 1-2 தொழிற்சங்கங்கள் போராடுவதோடு இந்த கேஸில் சிஐடியு, அநேகமாக எல்லா அரசியல் கட்சிகளும் வேலை வாய்ப்பை உருவாக்குவதை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் வேலை வாய்ப்புகள் அளிக்கப்படுகிற போது, அதனால் மக்கள் தொழிலாளர்கள் துயரப்படுகிற போது யாரும் பேசலை. இந்த சமயத்தில் நீங்கள் இந்த சிங்காடிவாக்கம் கிராம மக்கள் அந்த தொழிலாளர்களுடைய நிரந்தரத்திற்காக அங்கே வேலையில் இல்லாதவங்க போராடி இருக்கிறது என்பது ரொம்ப ஆறுதல் அளிக்கக்கூடிய, போற்ற வேண்டிய, பாராட்டப்பட வேண்டிய ஒரு அம்சம் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா தொழிலாளி பாதிக்கப்பட்டால் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு மற்றவங்க நினைக்க முடியாது. ஸோ அரசாங்கங்கள், அரசியல் கட்சிகள் இப்படி அலுஃபாக நிற்கிற போது, இதை பற்றி ஒரு புறக்கணிப்போடும் ஒதுக்குதலோடும் நிற்கிற போது, பொதுமக்கள் இப்படி போராடுவது என்பது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். எதிர்காலத்தில் மற்ற இடத்துலையும் இப்படி இருந்தாங்கன்னா இது அந்த ஒட்டுமொத்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் என்று நான் நினைக்கிறேன். அரசுகளால் மாற்ற முடியாது அப்படிங்கிறது வேறொரு விஷயமாக இருக்கட்டும். ஆனால் சோசியலிச குடியரசு அப்படின்னு இந்தியாவை சொல்றதுல என்ன பொருத்தம் இருக்கிறதாக நினைக்கிறீங்க? பொருத்தமே இல்லைங்கிறத இப்போதைக்கு பொருத்தம் இல்லைன்னு தான் நான் கூட நினைக்கிறேன். ஏன்னா இதை பற்றி அந்த ஒரு வழக்கில் சொன்னால் பார்த்தீங்களா, அது பதிலாக ஒரு சீரியஸ் டிஸ்கஷன் வரும்பொழுது, இந்த இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 91க்கு அப்புறம் ஒரு அரசு கூடங்க ஒரு நிலையான பொருளாதார கொள்கையை வைத்திருக்க முடியுமான்றது ஒரு கேள்விக்குறி. நீங்கள் பொருளாதார சமூக கொள்கை கூட நான் சொல்லுவேன், அது கால நேரத்துக்கு அப்புறம் மாறும். 91க்கு அப்புறம் இன்றைக்கு குளோபலைசேஷன், உலகமே ஒரு கிராமமாக மாறுதுன்னும் பொழுது நாம் we cannot stick on to பர்டிகுலர் பாலிசி. அது இளம் சமூக கொள்கையில் மாத்திரம், ஃபாரின் பாலிசிலையும் கூட சொல்கிறேன். நம்ம ஃபாரின் பாலிசியில் அது பர்பெக்சுவலாக இப்படித்தான் இருக்கும்லாம் வச்சுக்கவே முடியாது. அதனால் அன்றைக்கு காலகட்டத்தில் யாரையோ ப்ளீஸ் பண்ணுவதற்காக அந்த இந்திரா காந்தி அவர்கள் அதை கொண்டு வந்திருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். தவிர இன்றைக்கு அந்த கட்சி அதை ஃபாலோ பண்ணுதான்னு சொன்னா சந்தேகம் தான். இன்று எந்த அரசு வந்தாலும் அந்த அரசு இந்திய வளங்களை, மக்களுக்கு சொந்தமான இந்திய இயற்கை வளங்களை தனியாருக்கு தாரை வார்க்கிறதோ அல்லது அந்நிய நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கிறதோ ஒரு செயல் நடக்கும் போது, அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சொல்லை மையமாக வச்சு அதையெல்லாம் தடுத்து நிறுத்த முடியுமா நீதிமன்றத்தால? இல்லை, அதான் இடுகுறி பெயர் காரண பெயர்னு ஒன்று சொல்லுவாங்க. எனக்கு நடராஜன்னு பேர் வச்சுட்டதுனால நான் நல்லா நடக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் உண்மையிலே சில பேர் செயலின் காரணமாக அதை செய்கிறதுங்கிறது ஒன்று, இப்படி வச்சுட்டதுனாலே. எனவே தான் அம்பேத்கர் இந்த வார்த்தையை அவர் அப்ஜெக்ட் பண்ணார். நீங்கள் அது ஒரு எவல்யூஷனில் வரணுமே தவிர நீங்களாக கொண்டு போய் சேர்க்க முடியாது என்று சொன்னார். ஆனால் அதே சமயத்தில் இதை நோக்கிய பயணம் இன்றைக்கி கடந்த காலத்தில் இவர் ஏதோ கம்பல்ஷனால் கொண்டு வந்தார்லாம் சொன்னார். இவங்களுடைய மூதாதையர்கள் காந்தியன் சோசியலிசத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னு இவங்க சொன்னாங்க, நேரு சோசியலிசத்தை ஃபாலோ பண்ணுறோன்னு அவங்க சொன்னாங்க. இவங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி உலகமே அது என்னது கிராமம்னு சொன்னாங்க. உலகம் கிராமம்னு இவங்க சொல்லிட்டு இருக்கிறது ஒரு பேர். ஆனால் உலகத்தை சந்தையாக மட்டும் பார்க்குற ஒரு சமூக அமைப்பு இருக்குது. எனவே அதோடு இயைந்து போவதற்கு நான் எதுக்கு ஒரு அரசியல் கட்சி வச்சுருக்கணும், அல்லது நான் எதுக்கு ஒரு சமூக இயக்கம் வச்சுருக்கணும்? யதார்த்தத்தை மாற்றுவதற்காக எப்படி மாற்றினால் மக்கள் சரியாக இருப்பார்களோ அதற்கான போராட்டத்தை நான் நடத்தணுமே தவிர, உலகத்தோடு இயைந்து வாழ வேண்டும் என்றால் ஊரே ரவுடித்தனம் பண்ணுச்சுன்னா நானும் அதோட போயிடுவேனா? நீங்கள் சமூகம் வளர்ச்சி அடைந்த காலம் முழுவதும் ஏற்கனவே என்ன இருந்ததோ அடிமை சமூகத்தை எதிர்த்து கலந்தெழுந்ததுனால தான் அதுக்கடுத்து நிலப்பிரபுத்துவ சமூகம் வருது. அதுக்கு பின்னால் மன்னராட்சியை எதிர்த்து வந்ததுனால தான் அடுத்த ஜனநாயக ஆட்சி முறை வருது. இந்தியாவில் பிரிட்டிஷ்காரங்களை எனவே உலகம் முழுவதும் காலனி ஆதிக்கம் இருந்தது, இந்தியா அமைதியாக இருக்கும். ஒருவேளை ஆர்எஸ்எஸ் கடந்த காலத்தில் அப்படி நினச்சிருக்காங்க. அவங்களுக்கு அதை விட முக்கியம் இந்தியாவில்
இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், கம்யூனிஸ்டுகள் இவங்களை விரட்டுறதுதான் முக்கியமே தவிர பிரிட்டிஷ்காரனை விரட்டுறது முக்கியம் இல்லைன்னு. எனவே உலகத்தினுடைய இயல்பை அப்படியே ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். எனவே சோசலிசம் என்பது அதில் இருப்பது என்பது அதை நோக்கிய பயணத்துக்கு உதவும். நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது பிரியாம்புல்ல இருக்கு, நம்ம அத்தனை பேருமே கான்ஸ்டிடியூஷன்ல ஹோலி புக்கா நினைக்கிறோம். எப்படி பிரியாம்புல்ல சோஷியலிசம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த செக்யூலரிசம் கூட காப்பாற்றப்பட வேண்டும் நினைக்கிறேன். செக்யூலரிசம்னு சொல்லிட்டு இந்த நாடு செக்யூலர் கண்ட்ரியா வச்சிருக்கிறீங்களா? சொல்ல முடியுமா? அரசியல் அமைப்பு சட்டத்துல செக்யூலரிசம் சொல்லிட்டீங்க. ஆனா ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு சட்டம் இருக்கிறது. ஒரு ஹிந்து தான் ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணும்னா கூட அவனுக்கு இருக்கிற ரூல்ஸ் வேற, மைனாரிட்டி சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு இருக்கிற ரூல்ஸ் வேற. அது தெரியுமா? அப்போ அந்த டைரக்ஷன்ல போனோம்னு உங்களுக்கு ஏன் எப்பவுமே அதை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்க? இதே செக்யூலரிசம் ஒரு பொதுவான சிவில் சட்டம் இருக்கு. எந்த நாட்டில் இருக்கு? ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு சட்டம். இந்த நாட்டில் மதச்சார்பற்ற நாடா நான் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு சட்டம். இந்த ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு சட்டம் இருக்கக்கூடாதுன்னு இதே திருப்பி அம்பேத்கர் சொல்றாரு. கான்ஸ்டிடியூஷன் ரெஃப்யூஸ். இந்த மாதிரி 44 வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ல கொண்டு போனோனே அவர் ஒத்துக்கல. இந்தியாவில் இருக்கிற 90% சட்டங்கள் எல்லா மதத்துக்கும் ஈக்குவலா தான் இருக்கு. வாரிசுரிமை சட்டம், அதே போல மேரிட்டல் லா, திருமண சட்டங்கள் மாத்திரம்தான் தனியா இருக்கு. இதை நம்ம அப்போஸ் பண்றேன், அப்படி வரக்கூடாது. இன்ஃபேக்ட் ஷரியத் கொண்டு வரும்பொழுது 1936 அது இஸ்லாமியில் எதிர்த்தாருன்னா எங்க ஊர் சட்டத்தை ஃபாலோ பண்றேன், ஷரியத்னு சொல்லிட்டு அதை தான் ஃபாலோ பண்ணணும், நீங்க எப்படி எனக்கு கட்டாயப்படுத்த முடியும்னு இதை வந்து ரெஃபர்டு பை அம்பேத்கர். அப்போ அந்த டைரக்ஷன்ல போகும்போது இதுவும் போனோம் இல்ல, நீங்க கேட்கணும் இல்ல. இன்றைக்கு செக்யூலரிசம் சோஷியலிசம் நாம் பாதுகாக்கப்பட வேண்டியம்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ல 44 சொல்லப்பட்டிருக்கின்ற பொது சிவில் சட்டம் அது ஏன் கொண்டு வரணும்னு நீங்க விவாதிக்க மாட்டேங்கிறீங்க? எதன் காரணமாக ஒதுக்கப்பட்டு இருக்கிறார்களோ, இப்ப உதாரணமா தலித்துகளுக்கு இடஒதுக்கீடு 10 வருஷம் நம்ம முடிவு பண்ணோம். தலித்துகள், தாழ்த்தப்பட்டோர், பழங்குடி மக்களுக்கு நீங்க சுதந்திரம் அடைந்து இவ்வளவு காலம் ஆன பிறகு அவங்க மேல வராதனால ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு முறையும் நம்ம மாத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க எதன் காரணமாக இங்க இருக்கக்கூடிய மத சிறுபான்மையினர் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்களோ, சச்சார் கமிட்டியை பத்தி நம்ம தானே பேசுறோம். நீங்க இந்த விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் எத்தனை போலீஸ் ஸ்டேஷன்ல முஸ்லீம் போலீஸ்காரர்கள் இருக்காங்க, அல்லது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய ப்ரொபோர்ஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்ப நீங்க சொல்ற இப்ப எங்கிட்ட பல நேரத்தில் இதை இப்படி கேட்பாங்க. இதனுடைய நீட்சியை பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாதியே இல்லைன்றீங்க, அப்புறம் தலித்துகளுக்கு எதுக்கு இடஒதுக்கீடுன்னு கேட்பாங்க. எல்லாம் ஈக்குவலா போட்டி போடுவதற்கு, சமமான போட்டியை உத்தரவாதப்படுத்துவதற்கு அது அவசியம். இவங்க சந்தைக்கு சமமான போட்டியை உத்தரவாதப்படுத்துவாங்களா? ஆனா மனிதனுக்கு உத்தரவாதப்படுத்த மாட்டாங்க. அரசமைப்பு சட்டத்துக்குள்ள இருக்கிற அந்த சொல்லுக்கு தகுந்த மாதிரி அரசுகள் செயல்படவில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. உண்மையான பல விஷயங்களின் அடிப்படையில் அரசாங்கங்கள் செயல்படல. கலைச்சிடலாமா? இது எனக்கு ஒரு சந்தேகம். அதை நோக்கிய முழுமையை நோக்கிய பயணம் தானே இந்த அரசியல் கட்சிகளுடைய தேவை. அதுபடியே நீங்க நடத்திட்டீங்கன்னா எதுக்கு உங்களுக்கு வேற எதுவும் முழுமையை நோக்கி போக வேண்டும், மாற்று கருத்து இல்ல. ஹரிஜன சமுதாயத்திற்கு இது போல இடஒதுக்கீடுகள் தேவைங்கிறது சட்டத்திலேயே வந்திருக்கு. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், அதனால போயிட்டு இருக்கு. அதே சட்டத்துல தானே 44 பத்தி பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி இருக்கிறது. ஷாபானு வழக்கு, அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் பலமுறை இதை வலியுறுத்தி இருக்கிறது. ஏன் கொண்டு வர மாட்டேங்குன்னு எத்தனை தடவை அரசாங்கத்துக்கு கேட்டிருக்கு. அதை நோக்கி பயணம் மாத்திரம் ஏன் இருக்க மாட்டேங்குதுங்கிற. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த சட்டமும் மதத்தின் அடிப்படையில் மக்களை பிரிக்கக்கூடாது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனா மதத்தின் அடிப்படையில் ஏற்கனவே வஞ்சிக்கப்பட்டவர்களுக்கு நீங்க எப்படி அடையாளம் காணுவீங்க? நீங்க ஏன் தலித்துன்னு முடிவு பண்றீங்க? ஜாதியின் அடிப்படையில் அவங்க ஒடுக்கப்பட்டவர்கள். எனவே ஜாதியின் அடிப்படையில் மேல வரணும்னு சொன்னா ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு என்பது இருக்கு. சோ அதே மாதிரி மத அடிப்படையில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு மத அடிப்படையில் தானே நீங்க மேல கொண்டு வர்றதுக்கு பண்ணணும். நீங்க சரியத்தை விட்டு அல்லது வந்து பொது சிவில் சட்டத்துக்கு வா என்பதுதான் எங்களுடைய நிலைமை. ஆனா அது வர்ற வரைக்கும் அது ஏற்கனவே ஒடுக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட பகுதியை மேல கொண்டு வரணும்ல. அவனுக்கு ஈக்குவலா நீங்க சொல்லுங்க. இந்தியா முழுவதும் ப்ரொபோர்ஷனலா முஸ்லிம்களுக்கு போலீஸ்ல, நிர்வாகத்துல, எல்லா விதமான அதிகாரத்திலும் கிறிஸ்தவர்களுக்கு இப்படி கொண்டு வாங்க. யாரு வேண்டாம்னு சொன்னா மத ரீதியாக எதுவுமே இருக்கக்கூடாதுதான் செக்யூலர். இந்தியா ஒரு நாடு, மதசார்பற்ற நாடு, மதத்தின் அடிப்படையில் எதையும் பார்க்க கூடாதுன்னு இருக்குது. அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லல, லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்ல ஃபாலோ பண்ணணும்ல. செக்யூலரிசம்ங்கிற ஒரு வார்த்தைக்கு உண்மையான அர்த்தத்தோட ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னா நியாயம். இப்படி திருப்பி மீண்டும் ஒவ்வொரு ஜாதியா மதமா போகுன்னு சொல்லுவது என்ன அட்வான்ஸ்மெண்ட்? அது எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க பாருங்க, இதுதான் தவறு. மீண்டும் முதல்ல நீங்க பிரேக்கப் சொன்னீங்க. நீங்க ஏதாவதுங்க இடைச்செருகல்கள் விதியாக மாறாது.
செய்தது தவறு என்பதில் மாற்று கருத்துல அது இந்து மதம் என்றைக்குமே ஆதரித்ததும் இல்லை. ராமானுஜர்ல இருந்து சொல்ல முடியும். மகாபாரதத்தை எழுதியவர் ஒரு மீனவ குடும்பத்தை சார்ந்தவர், ராமாயணத்தை எழுதியவர் வேடுவ குலத்தை சார்ந்தவர். அதனால இந்து மதம் எதையும் சொல்லல. யார் சில பேர் செஞ்சாங்கன்னு சொன்னா அது கண்டிக்கப்பட வேண்டும் என்று மாற்றப்பட வேண்டும். இல்ல, நீங்க ஒருத்தன் தப்பு பண்ணா அதை இடிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, இது ஒரு சமூகத்தை பிளவுபடுத்துகிற ஒரு பெரும் சுவராக இருக்கிற போது என்னைக்காவது அதை எதிர்த்த போராட்டத்துக்கு நீங்க வந்திருக்கீங்களா? நீங்க வரலையே. கோயிலுக்கு வேற மதத்துல இருக்கவன நீங்க இந்த மதத்துக்கு கூட்டு வரேன்னு சொல்றீங்க. ஆனா முருகனத்தாயா நான் கும்பிடுவேன், சிவனத்தாயா நான் கும்பிடுவேன்னு சொல்றவன கோயிலுக்குள்ள அனுமதிக்க மாட்டேன்றீங்களா? இருக்கிறவங்கள RSS, BJP, சங்பரிவார் அமைப்புகளை நான் சொல்லுகிறேன். பிஜேபி RSS என்ன செய்யறாங்க? சமுதாய பெரியவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தொடர்ந்து பேசுறதுக்கு நேரம் இல்ல. மதச்சார்பின்மை, சோசியலிசம் இந்த இரண்டையும் நம்ம கடைபிடிக்கிறோமோ இல்லையோ, ஆனா கடைபிடிப்பதற்கான ஒரு இலக்காக அது அரசமைப்பு சட்டத்துல இருக்கலாம் அப்படிங்கறத 2 பேரும் ஏற்றுக்கொள்ற நிலையோட நிகழ்ச்சியை நிறைவு செய்திடலாம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.